ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவு பால் கேக். ரொம்ப சாஃப்டா நல்ல ஜூஸியா வாயில வச்ச உடனே கரையிற மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இது பண்றதுமே ரொம்ப ஈஸி தாங்க. முதல்ல பால் கேக்குக்கான மாவை ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல 3 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிரா சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறுற மாதிரி இருக்குங்க. தயிர் சேர்த்துட்டு அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் முதல்ல நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுறலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்க மைதா கூட யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் பொடி, கொஞ்சமா உப்பு, நல்லா சாஃப்டா வர்றதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிடலாம். நெய்யும் தயிரும் சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். முதல்ல அதோட சேர்த்து மாவை நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. பால் லேசா வெது வெதுப்பா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்ப பால் கேக் நல்லாவே சாஃப்டா கிடைக்கும். பாலை மொத்தமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட இன்னுமே கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மாவு பிசைறதுக்கு எவ்வளவு பால் தேவைப்படுதோ அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 1/2 கப் அளவுக்கு பால் தேவைப்பட்டுச்சுங்க. இப்ப மாவு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் போல வச்சிடலாம். அடுத்தது சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் சக்கரை, 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரை பாகு ரொம்ப திக்காயிடக்கூடாதுங்க. குலாப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்துல தான் இருக்கணும். சக்கரை கரைஞ்சு நல்லா கொதிக்கிற சமயத்துல ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். கையால தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டுற பதத்துக்கு இருந்தா போதுங்க. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருங்க. இப்போ அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவை பூரிக்கட்டையில தேய்ச்சிட்டு நமக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சிடலாங்க. ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேணாம். ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ரெக்டாங்கிள் ஷேப் பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணி எடுக்க போறேன். பொதுவாக இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது சக்கரை பாகு நிறையவே மீதி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த அளவு ரொம்பவே சரியா இருக்குங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் சக்கரை, 1 கப் தண்ணின்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கூட பாகு மீறவே இல்லைங்க. ரொம்ப சரியா இருந்தது. நீங்க எப்போ அந்த ஸ்வீட் பண்ணாலும் இதே அளவு பண்ணுங்க. அதே மாதிரி குலாப் ஜாமுன் பண்ணும் போதுமே கப்ல அளந்து பாருங்க. 1 கப் குலாப் ஜாமுன் மாவு இருந்துச்சுன்னா அதால ஒரு 1.25 கப் வரையும் சேர்த்தா போதுங்க. சக்கரை நிறைய சேர்த்து மீதி ஆக வேண்டாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அடுத்தது எண்ணெயில பொரிச்சிடலாம். நான் பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துருக்கிறேன். நம்ம கட் பண்ண பிஸ்கெட் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ள வேகாம இருக்கும். நம்ம கொஞ்சம் திக்கா தானே மாவு பிசைஞ்சிருக்கிறோம், அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பும் அடங்கிடுச்சு, நல்ல கலரும் வந்துருச்சுங்க. இந்த சமயத்துல எடுத்துடலாம். நம்ம தேய்ச்சி கட் பண்ணி போட்டதோடவே இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க. இன்னுமே சுகர் சிரப்ல ஊறும் போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்க மாதிரி நீங்க தேய்ச்சி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சரியா இருக்குங்க. எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சக்கரை பாகை திரும்பவும் சூடு பண்ணிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. அது கொதி வர்ற சமயத்துல நம்ம பொரிச்சு வச்சிருந்த பால் கேக் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல கொதிக்க விட்டுறலாம். அப்ப நல்ல சுகர் சிரப் நம்ம கேக்குக்குள்ள நல்லா அப்சார்ப் ஆகுங்க. நல்லா சாஃப்டாவும் ஊறி கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. அடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 மணி நேரம் போல ஊறட்டுங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு சொல்லி. நல்ல சாஃப்டா கிடைச்சிருக்குங்க பால் கேக்கு. இன்னொரு சின்ன விஷயம், பால் கேக் இந்த மாதிரி சுகர் சிரப்ல ஊற வைக்கும் போது நல்ல பிளாட்டான பாத்திரமா எடுத்துக்கோங்க. குழியான பாத்திரத்துல சேர்க்கும் போது கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா சுகர் சிரப் அப்சார்ப் பண்ணிடும். மேல அந்த அளவுக்கு சாஃப்டா ஆகாது. அதுவே நீங்க பிளாட்டான பாத்திரத்துல சேர்க்கும் போது எல்லா பால் கேக்லயுமே சுகர் சிரப் நல்லா ஈவனா அப்சார்ப் ஆகும். எல்லாமே ஒரே மாதிரி சாஃப்டா கிடைக்குங்க. உண்மையிலே ரொம்ப சாஃப்டாவும் ஜூசியாவும் இருந்துச்சுங்க நம்மளுடைய பால் கேக். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.